வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மீல் மேக்கர், தக்காளி, கொத்தமல்லி, புதினா, கரம் மசாலா, சிக்கன் மசாலா, தயிர், இது முந்திரி, பாதாம், பிஸ்தா, வால்நட் எல்லாம் அரைச்சது. ஸ்டவ் ஆன் பண்ணிட்டேன். இன்னைக்கு நம்ம வந்து மீல் வெஜ் மட்டன் பிரியாணி, ஓகே, அதாவது மட்டன் பதிலாக நம்ம மீல் மேக்கர் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கீ ஊற்றிக்க போகிறேன், நெய் ஊற்றிக்க போகிறேன். ஓகே, நான் மோஸ்ட்லி சமையலுக்கு இந்த நெய் அந்த நெய் நிறைய யூஸ் பண்ணுவேன். பசங்களுக்கு கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா லைக் சாப்பாடில் போட்டு கொடுக்கும்போது மேக்ஸிமம் வீட்லேயே காய்ச்சின நெய் இல்லை அம்மா ட்ரிஷிலேருந்து வாங்கிட்டு வருவாங்க. ஸோ அந்த நெய் தான் யூஸ் பண்ணுவேன். இது சமையலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் பசங்க சாப்பிட மாட்டாங்கல்ல, ஸோ அதனால் நம்மளுக்கெல்லாம் கடை நெய் யூஸ் பண்ணிப்பேன். நெய் ஊற்றியாச்சு. ஆயில், இல்லை ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ண போகிறோம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி அண்ட் ஸ்டார் பூவெல்லாம். ஓகே, இப்போ நம்ம ஆனியன் ஆட் பண்ண போகிறோம். ஆனியன் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வெங்காயம், ஒரு கைப்பிடி, ஒரு பெரிய வெங்காயம், ரெண்டையுமே சாப் பண்ணி வச்சுக்கோங்க. சின்ன வெங்காயம் வந்து ஜஸ்ட் பல்ஸ் மோட்ல ஒரு பல்ஸ் போதும், ரொம்பவும் மைய அரைக்க வேண்டாம். நம்ம பிரியாணி எப்படி பண்றோமோ சேம் அதே சினாரியோ தான். பட் வந்து மீல் மட்டன் பதிலாக வந்து நம்ம மீல் மேக்கர் வந்து என்ன பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னா, ஃபர்ஸ்டே நல்லா சுடு தண்ணி இருக்குல்ல, ஹாட் வாட்டர் நல்லா சூடா அதுல ஊற்றி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1/2 an hour வந்து ஊற வச்சிருந்தேன். நல்லா ஊறுனுச்சு. அதுக்கப்புறம் நல்லா பிழிஞ்சு எடுத்து வச்சுட்டேன். ஸோ இப்போ வந்து இந்த ஸ்டேஜ்ல என்ன ஆகும்னா, நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும். எண்ணெய் பிரிஞ்சு வரச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் வீட்லயே தான் அரைச்சு வச்சிருப்பேன். எப்பொழுதுமே அரைச்சு ஸ்டோர் பண்ணி வச்சிருவேன். நீங்க அப்பப்போ ஃப்ரெஷ்ஷா அரைச்சு யூஸ் பண்ணோம் அப்படின்னாலும் இட்ஸ் யுவர் விஷ், கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கலாம். பிகாஸ் நான் வந்து அடிக்கடி இந்த மாதிரி பிரியாணி ஐட்டம்ஸோ ஃப்ரை பண்றதுக்குலாம் நம்ம ஆட் பண்ணுவோம்ல, ஸோ அதெல்லாம் வந்து நான் பண்ணுவேன். அதுக்காக எனக்கு ஸ்டாக் இருந்துட்டே இருக்கணும். இப்போ இந்த ஸ்டேஜ்ல தான் நம்ம தக்காளி பழம் ஆட் பண்ணணும். ஒரு மீன் மேக்கர் உள்ள ஊறுதான் ஃபைன். தக்காளி வந்து பாத்தீங்கன்னா 2 குவான்டிட்டி, 2 தக்காளி பழம் போதும். நிறைய தக்காளி பழம் ஆட் பண்ணீங்கன்னா தக்காளி சாதம் மாதிரி ஆயிடும். இட்ஸ் நாட் பிரியாணி. ஸோ 2 தக்காளி பழம் போதுமான அளவு.
அப்புறம் 5 பச்சை மிளகாய், காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் 5க்கு மேல வேண்டாம், 5 பச்சை மிளகாய் கரெக்டா இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜ்ல இதுல புதினா கொத்தமல்லி ரெண்டும் இருக்கு. இது ரெண்டுமே சேர்த்து இப்படி பிழிஞ்சு எடுத்தீங்கன்னா ஒரு கை வரணும், அவ்வளவுதான். இதுக்கு மேல நீங்க லீஃப் போட்டாலும் நல்லா இருக்காது. ஸோ இந்த லீஃப் இது வந்து கரெக்டா இருக்கும். இப்ப நான் செய்யற பிரியாணி வந்து எத்தனை பேர் சாப்பிடலாம் அப்படின்னா 3 பேர் தாராளமா நல்லா சாப்பிடுவாங்க. 3 பேர் சாப்பிடலாம். எங்க வீட்டுல நாங்க 4 பேர் சாப்பிடுவோம். பிகாஸ் நம்மளுக்கு அளவு காமிக்கிற கடைசியில எவ்வளவு இருக்கு அப்படின்னு. இப்ப என்ன பண்ணணும்னா அடுப்பு சிம்ல வச்சுட்டு இது வந்து சிக்கன் மசாலா. நான் இதுக்கு முன்னாடி மட்டன் பிரியாணி செஞ்சிருப்பேன், அந்த வீடியோல போட்டிருப்பேன். சாரி, சிக்கன் பிரியாணி செஞ்சிருப்பேன், அதில் போட்டிருப்பேன். இது வந்து பாத்தீங்கன்னா இந்த மசாலா நான் எப்பவுமே எந்த பிரியாணிக்குமே ஆட் பண்ணுவேன். நல்லா இருக்கும். வீட்லயே அரைக்கலாம், நல்லது. பட் குழந்தைங்களை வச்சுட்டு இப்போதைக்கு என்னால முடியல. மேபி ஃபியூச்சர்ல ட்ரை பண்றேன். ஸோ இந்த சிக்கன் மசாலா சக்தியில இதை வந்து நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆட் பண்ணிட்டு இப்போ நம்ம இந்த மீல் மேக்கரை ஆட் பண்ண போறோம். ஸோ எதுக்காக நான் இந்த ஸ்டேஜ்ல மீல் மேக்கர் ஆட் பண்றேன் அப்படின்னா, இது வந்து மீல் மேக்கருக்குள்ள எல்லா ஃபிளேவர்ஸ் நம்ம ஆட் பண்ணிட்ட எல்லா ஃபிளேவர்ஸும் மீல் மேக்கர் இழுக்கணும். அதுக்காக நம்ம இந்த ஸ்டேஜ்லயே ஆட் பண்ணிட்டு இதுல 1 கப் கர்ட், மம்மி அந்த லெமன் எடுத்து கொடுங்களேன் ஃப்ரிட்ஜ்ல. நான் லெமன் எடுத்து வைக்க மறந்துட்டேன். இப்போ நம்ம ஹாஃப் லெமன் இதெல்லாம் சேர்த்துக்க போறோம். ஹாஃப் லெமன் போட்டா போதும். நல்லா கிண்டி விட்டு இதுல வேற எதுவுமே ஆட் பண்ண வேணாம். நல்லா கிண்டி விட்டு ஓகே. இப்போ இதுல இது பட்டை கிராம்பு தூள். ஸோ இந்த பட்டை கிராம்பு தூளை வந்து நான் கொஞ்சமா ஆட் பண்ணிக்க போறேன். பட்டை கிராம்பு தூளும் நான் வீட்லயே தான் அரைப்பேன். நல்லா இருக்கும். இது ஒரு பெரிய டாஸ்க் எல்லாம் இல்லைங்க, பட்டை கிராம்பு தூள் அரைக்கிறதுலாம். பட் எனக்கு கரெக்டான அளவு வேணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா கேளுங்க, கண்டிப்பா வீடியோ போடுறேன் நான் பட்டை கிராம்பு தூள் அரைக்கும் போது. ஓகே, இப்போ நம்ம அளவு அரிசி அளவும் தண்ணி அளவும் பார்க்க போறோம். ஓகே, இந்த உலக்குல ஒரு உலக்கு அரிசிங்க. நான் வந்து துளசி பச்சைன்னு ஒரு அரிசி இருக்கு,
துளசி பச்சை அரிசி நல்லா இருக்கும், துளசி பச்சை நல்லா இருக்கும், சீரக சம்பா சூப்பரா இருக்கும். ரெண்டுமே சீரக சம்பா துளசி பச்சை ரெண்டுமே சேம் கேட்டகரி, சூப்பரா இருக்கும். பாஸ்மதி ரைஸ் ரொம்ப ரேரா தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இது பிரியாணிக்கு நல்லா இருக்கும். இந்த அரிசியில ஒரு விஷயம் என்னன்னா, இது வந்து தண்ணி ஊற்றிலாம் நீங்க ஊரெல்லாம் வைக்கக்கூடாது, ஓகேங்களா? பிரியாணி இந்த மாதிரி நம்ம லைக் மட்டனோ எது போட்டுட்டு வேக வைக்கும் அது சைமல்டேனியஸா வந்து அந்த நேரம் வேகும் போது அப்போ நீங்க சும்மா போட்டு ஒரு அலசு, ரொம்ப கசக்கலாம் கூடாது, அலசு தண்ணி பிடிச்சி ஜஸ்ட் ஓரமா வச்சிருங்க, அவ்வளவுதான். நான் ஆல்ரெடி இதுல 1 தண்ணி ஊத்திட்டேன். ஸோ இது வந்து 2. அப்போ நான் இதுல 1 போட்டேன், 1க்கு 2, 1க்கு 2. ஓகே, எல்லாம் போட்டாச்சு. மெயினா என்ன போடணும்? உப்பு. தேவையான அளவு போட்டு கிண்டி கிண்டி விட்டு ஃப்ளேவர்லாம் இறங்குற வரைக்கும் வெயிட் பண்ணி கொதிச்சதுக்கு அப்புறம் அரிசி போட வேண்டியதான், அவ்வளவுதான். நல்லா கொதிச்சிருச்சு, காட்டுறேன். நல்லா தண்ணி கொதிச்சிருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜ்ல நம்ம அரிசி போட போறோம். அரிசி போட போறோம். நல்லா தண்ணி நல்லா வடிச்சிட்டு அரிசி போடுங்க. தண்ணி நல்லா ட்ரெயின் பண்ணிடுங்க. தண்ணி நல்லா ட்ரெயின் பண்ணிட்டு அரிசி போட்டுருணும். நான் அரிசி போட்டுட்டேன். இப்ப என்ன பண்ணணும்னா ஃப்ளேம் வந்து அதிகமா தான் இருக்கணும், ஓகேங்களா? நான் ஃபர்ஸ்ட் டைம் பிரியாணி செய்யும் போது என்னன்னா, எனக்கு இந்த ஒரு விஷயம் தெரியாதனால எப்ப பார்த்தாலும் பிரியாணி வந்து குழஞ்சுக்கிட்டே இருக்கும், குழஞ்சுதான் எடுப்பேன். பட் இந்த ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணுங்க, கண்டிப்பா பிரியாணி பொல பொலன்னு வரும். நான் அதுக்கப்புறம் எங்க அம்மா கிட்ட கேட்டா தெரிஞ்சுட்டேன் இது. ஃப்ளேம் வந்து எப்பொழுதுமே கூடயே வச்சிருங்க, ஓகேங்களா? நான் எப்போ ஃப்ளேமை கம்மி பண்ணணும், எப்போ தம் போடணும் அப்படின்னு சொல்றேன். இந்த ட்ரிக்கை ஃபாலோ பண்ணாலே பிரியாணி பொல பொலன்னு சூப்பரா வரும். இது நம்மளோட சீக்ரெட் இன்கிரீடியன்ட். இதை வந்து நம்ம ஆட் பண்றோம். இந்த இன்கிரீடியண்டோட அளவு இதெல்லாம் வேணும் அப்படின்னா அதுவும் கேளுங்க, நான் போடுறேன். இது வந்து இதுக்கு முன்னாடி சிக்கன் பிரியாணி செஞ்சிருப்பேன், அந்த ஒரு வீடியோலயும் நான் போட்டிருப்பேன். அந்த வீடியோல என்னென்ன இன்கிரீடியன்ட்டும் காமிச்சிருப்பேன். பட் எனக்கு தெரிஞ்ச அளவு காமிச்சிருக்க மாட்டேன், இவ்வளவுதான் போடணும் தான் போடணும். ஸோ அதை பார்த்து தெரிஞ்சுக்கணும். சூப்பர் ஸ்மெல் வந்து அப்படியே மட்டன் பிரியாணி மாதிரி இருக்கு. ஓகே, நம்ம இப்போ இந்த லிட் க்ளோஸ் பண்ணாதீங்க இப்போதைக்கு, ஏன்னா இதை க்ளோஸ் பண்ணீங்கன்னா இதோட அந்த ஆவியோட வேர்வை எல்லாம் கீழே தங்கி அந்த தண்ணி வேற செய்யணும். ஸோ இப்போ க்ளோஸ் பண்ணாதீங்க, நம்ம தம்ல போடுவோம்ல அப்போ வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி எல்லாம் இஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல அடுப்ப சிம்ல வச்சுட்டு ஸோ இதுக்கு மேல உங்களுக்கு நெய் வேணா ஊத்திட்டு, இதுக்கு மேல கீ வேணும்னா
நான் இன்னும் கொஞ்சம் ஊற்றுறேன் கீ. ஸோ கீ வந்து நீங்கள் ஊற்றிட்டு இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் உப்பெல்லாம் பார்த்துக்கோங்க. எனக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இது பண்ணிட்டு இந்த ஸ்டேஜில் நீங்கள் எவ்வளோ கிண்டலாம், ஓகேங்களா? யோர் விஷ். நீங்கள் எவ்வளோ வேணால் கரண்டி போட்டு கிண்டிக்கலாம். பட் இதுக்கப்புறம் நீங்கள் கரண்டியே போடக்கூடாது. ஓகே, நம்ம தம் போடணும். அவ்வளோதான். பார்த்துட்டீங்கல்ல, நல்லா தண்ணி இஞ்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணிக்கணும், நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். இதுக்கு மேலே நான் வாட்டர் பிடிச்சி ஒரு பாத்திரத்தில் வச்சிருவேன். வெயிட்டு இந்த மாதிரி தண்ணி பிடிச்சி நல்லா வெயிட்டான பாத்திரம் தண்ணி பிடிச்சி வச்சிருவேன். ஸோ இது கரெக்டாக 15 மினிட்ஸ், கரெக்டாக 15 மினிட்ஸ். நீங்கள் திறந்து பார்க்கவே வேணாம், ஜஸ்ட் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணி டக்குன்னு அதை எடுத்து இன்னொரு ஹாட் பேக்ல மாற்றி வச்சிருங்க. ஏன்னா அதுலயே இருந்தா இன்னும் உங்களுக்கு வேக ஆரம்பிச்சிடும் அந்த ஹீட்லயே. இல்லை எனக்கு இன்னும் வேகணும், பிகாஸ் அரிசி சிலருக்கு தெரியாதுல்ல, புது அரிசியா இருக்கு அப்படின்னா நீங்க அந்த பாத்திரத்தையே வச்சு அப்படியே விட்டுருங்க, ஆஃப் பண்ணிட்டு. அவ்வளவுதான். பிரியாணி அதுக்கப்புறம் 15 மினிட்ஸ் கழிச்சு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஸோ நான் எடுத்துட்டேன் பாருங்க பிரியாணி. ஹாட் பேக்ல மாத்திடுவோம். ஹாட் பேக்ல மாத்திட்டேன். நல்லா வந்திருக்கு பிரியாணி. ஆக்சுவலா நான் தக்காளி சொன்னேன்ல, தக்காளி வந்து இதுவே எங்க அம்மா சாப்பிட்டு பார்த்துட்டு தக்காளி கொஞ்சம் இன்னும் கம்மி பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னும் தக்காளி வந்து கம்மி பண்ணா இன்னும் நல்லா இருக்கும். தக்காளி பார்த்து போடுங்க. நான் வந்து 2 தான் போட்டேன், அதுக்கே எங்க அம்மா லைட்டா புளிக்குது அப்படின்றாங்க. மற்றபடி டேஸ்ட் எல்லாம் சூப்பர். எனக்கு அளவு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி எனக்கு அந்த ஹாட் பேக்லையும் இந்த ஹாட் பேக்லையும் வந்துருந்தது.